ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இருக்கட்டும் அனிமேஷன் ஸ்டார்ட் மீ டுடே. நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா த்ரோன் ஆஃப் சீல சீசன் 1 எபிசோட் 12 தான். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இப்போ தான் இந்த எபிசோட் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எபிசோட்லாம் போட்டிருக்கேன், அதை செக் பண்ணிட்டு வந்து பாருங்க. அப்புறம் தான் உங்களுக்கு இந்த கதை புரியும். அப்படியே நீங்கள் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்னே வந்து சேரும். ஃபைனலி இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே லைக் பண்ணிங்க நம்பிக்கையோட போன எபிசோட் பார்க்கலாம் வாங்க. அந்த உல்ஃப் டீமனோட ஸ்டாச்சு இந்த ஊரையே அழிக்க பார்த்துட்டு இருக்கோம். அதான் அப்பா சிங்கியும் போட்டு தள்ளிடுவாரு. இருந்தாலும் 71வது டீமன் பில்லரான உல்ஃப் டீமன் அங்கே வந்திருக்கும். அது என்ன அப்பாவை சமாளிக்க முடியாம அதுங்களோட டீமன்ஸையே தன்னோட உயிரை தியாகம் பண்ண வச்சு அது பவர்ஃபுல்லா இருக்கும். இருந்தாலுமே அது அப்பாவுக்கு மேட்சா இருக்காது. ஸோ அதனால லார்ட் அக்ரிஸ், அதாவது 3 டீமன் கிட்ட அதோட பவரை இந்த டீமன் கேட்டிருக்கும். சோ அந்த டீமனுமே இந்த உல்ஃப் டீமனுக்கு பவர் கொடுத்திருக்கும். இன்னைக்கான எபிசோட ஸ்டார்டிங்ல ஒரு உல்ஃபுக்கு அதோட தழும்பும் அதோட நகம் அதோட பல்லு இதெல்லாம் தான் ஒரு உல்ஃபை தலைவனா காட்டும். ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கைப்பற்ற பின்னாடியும் எனக்கு இன்னும் நிறைய வழி கிடைச்சிச்சு. ஆனா அந்த வழியை என்னால யூஸ் பண்ண முடியல. அதுக்காக தான் 3 கிட்ட நான் ஃபர்ஸ்ட் டைம் ஹெல்ப் கேட்டேன். அவருமே என்னோட குரலை கேட்டு அந்த இடத்துக்கு வந்தாரு. அப்படின்னு இந்த 3 டீமன் அதோட பாஸ்ட்ல நடந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கவும் அந்த 3 டீமன் தான் இந்த உல்ஃபுக்கு பவர் கொடுத்து 71வது பில்லரா மாத்திருக்கு. அவர் என்ன சூஸ் பண்ணி இப்ப என்ன இந்த மாதிரி ஒரு உல்ஃப் டீமனா ஆக்கியிருக்காருன்னு இது சிரிச்சிட்டு இருக்கவும் இதை தலைவனா ஏத்துக்கிட்ட மத்த உல்ஃபுங்களாமே டீமன்ஸ் இந்த நேரத்துல தான் மாறி இருக்குங்க. இங்க நைட் நான் உனக்கு ஈக்குவல் இல்லைன்னு சொன்னேன். ஆனா டீமன்ஸோட பவரை நீ குறைச்சு மதிப்பிட்டடா. 72 டீமன்ஸ் இருக்கும். கண்டிப்பா உங்களால வின் பண்ணவே முடியாதுடா. அதுலயும் செகண்ட் பில்லரான 3 டீமன் நீங்க நினைக்கிறத விட பவர்ஃபுல்லானவரான இந்த டீமன் சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி ஏதோ கண்ணு மாதிரி வர வைக்கும். இதனால அங்க செத்து கிடந்த டீமன்ஸ் எல்லாருக்குமே உயிர் வர மாதிரி காட்டுவாங்க. ஹியூமன் நைட் உன் கூடவே சேர்ந்து உன் மக்களையும் கொல்ல போறேன்டான்னு இந்த உல்ஃப் டீமன் சொல்லவும் கீழே இருக்கிற இந்த உல்ஃப் டீமன்களை எடுத்து நம்ம ஹீரோல இருந்து எல்லாருமே சண்டை போட ஆரம்பிப்பாங்க. நீ அதை பாத்தியா, உன் ஆளுங்களாம் அடி வாங்குறானுங்கன்னு இந்த டீமன் கலாய்க்கவும் அப்பா சரியான கடுப்புல அதோட அட்டாக்க பிரேக் பண்ணுவாரு. இதுக்கு வாய்ப்பே இல்லையன்னு டீமன் பார்த்தா அதுக்கே ஆச்சரிய தர மாதிரி அவரோட த்ரோன் ஆஃப் சீல அங்க கொண்டு வருவாரு. அப்பாட்ட த்ரோன் ஆஃப் சீல் இருக்கான ஹீரோ ஷாக்கோட பார்க்கவும் உன்ட்ட த்ரோன் ஆஃப் சீல் இருக்குன்னா நீ தான் அந்த லாங் சிங்கிவான் இந்த உல்ஃப் டீமன் கேட்கவும் ஓடின் டவுன்ல உங்களுக்கு என்னடா வேலைன்னு அப்பா கேட்பாரு. உன்னை வின் பண்ண முடியாதது ஆச்சரியம் இல்ல. ஆனா நீ உன்னோட த்ரோன் ஆஃப் சீல் யூஸ் பண்ணிருக்க கூடாது சிங்கியோ. இன்னும் கொஞ்ச நேரத்துல 7th பில்லரான அனண்டா டீமன் உங்களை கண்டுபிடிப்பாருன்னு இந்த உல்ஃப் டீமன் சிரிச்சுக்கிட்டே செத்துரும். ஆனாலுமே அதோட கிரீடத்தை அப்பா சீல் பண்ணி வச்சிருவாரு. அது மட்டும் இல்லாம அதோட கிரீடத்தை உடைக்கவும் செய்யவும் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், இனிமே எங்கேயுமே உன்னால தப்பிக்க முடியாதடான்னு இந்த அனண்டா டீமன் சொல்லவும் ஹீரோவுமே அந்த விஷயத்த பாக்குற மாதிரி காட்டுவாங்க. ஆனா அப்பா சால்வேஷன்ங்கிற இன்னொரு ஸ்கில்ல யூஸ் பண்ணுவோம். அது மக்கள் எல்லாரையுமே ஹீல் பண்ணும். ஸோ எல்லா மக்களுமே எப்படி அந்த காயெல்லாம் ஹீல் ஆகுது, அப்படியே மேல அங்க இருக்கே அது என்ன அப்படிங்கிற மாதிரி பேசவும் சிலருக்கு அது த்ரோன் ஆஃப் சீலுங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஸோ நைட்ஸ் எல்லாருமே அதுக்கான மரியாதை கொடுக்குறாங்க. 2998 2999 அப்படின்னு ஹீரோ கரெக்டா 3000 டைம் கிட்ட அவனோட ஸ்வாட சிங் பண்ணிட்டு திரும்பவுமே 1-2ன்னு ஆரம்பிக்க அம்மா அப்பா கிட்ட வந்துட்டு அந்த அனண்டா டீமன் ஒன்னு தேடுறானான்னு கேட்கவும் அம்மா நான் என்னோட த்ரோன் ஆஃப் சீல் யூஸ் பண்ணியிருக்கேன், கண்டிப்பா அவன் என்ன தேடி இங்க வருவான். அப்படியே இந்த டீமன்ஸ் என்னன்னா ஓடி நகருக்கு வந்திருக்காங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னு அப்பா பேசிட்டு இருக்க அதே நேரத்திலேயே அம்மா கட்டி பிடிப்பாங்க. அப்படியே அழுக ஆரம்பிக்கவும் அப்பா கண்ணை தொடச்சு விடுவாங்க. லாங்குவேஜனை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இப்பதான் நீங்க சேர்ந்திருக்கீங்க, இப்பவே பிரிஞ்சாகணுமா நம்ம கேட்கவும் நீ எதுவும் கவலைப்படாத, நம்ம கூட அவனை வச்சுக்கிறதுக்கு நான் ஏதாவது ஒரு வழி தேடுறேன்னு அப்பா சொல்லுவாரு. ஆனா அம்மா அவனை போய் பாரு, அவன் வந்ததுல இருந்து ஒரு மாதிரி இருக்கான்னு அப்பாவை அனுப்பி விட்டுருவாங்க. ஹீரோ 160 161 ஸ்வாட ஸ்விங் பண்ணிட்டு இருக்கவும் அப்பா ஹீரோவோட ஸ்வாட பிடிச்சிட்டு நடந்ததை பத்தி நீ யோசிச்சு இருக்கியா, நீ கவலைப்படாத, நான் நைட் டெம்பிள் கிட்ட சொல்லியிருக்கேன், அவங்க இதுக்கப்புறம் பிரச்சனையை பார்த்துப்பாங்க, இருந்தாலும் இறந்தவங்களால ரிட்டர்ன் வர முடியாதுன்னு அப்பா சொல்லவும் அப்பா டீமன் கொண்டுட்டோம்னா டீமன்ஸ் எல்லாமே அழிஞ்சிருமான்னு ஹீரோ கேட்கவும் நடக்கலாம், ஆனா அது ரொம்ப கஷ்டமான வழி, ஏன்னா த்ரோன் ஆஃப் சீல் வச்சிருக்க என்னாலே அது முடியாதுன்னு அப்பா சொல்லவும் அப்பனா அவர் தோக்கடிக்கவே முடியாதான்னு ஹீரோ கேட்பான். அப்படி இல்லடா, உதாரணத்துக்கு ஒரு மலை எடுத்துக்கோ, அதுல நீ ஒவ்வொரு அடியும் ஜாக்கிரதையா நீ வச்சாதான் அதோட
அதோட உயரத்துக்கு போக முடியும். ஸோ நீயும் அவனோட பாதையில் நைட் டெம்பிளில் இருக்கிற 2 விதமான நைட்ஸில் நீ ஒரு நைட் ஆகணும். ஒன்று நைட் ஆஃப் டிசிப்ளின் சொல்லுவோம், அது அட்டாக் பண்ணக்கூடியவங்களுக்கானது. இன்னொன்று நைட் ஆஃப் கார்டியன் சொல்லுவோம், அது டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கான ஒன்றுன்னு அப்பா சொல்லுவோம். எனக்கு தெரியும் நீங்கள் கூட டிசிப்ளின் நைட் தானே ஹீரோ கேட்பான். ஆமாம், நான் உனக்கு கற்றுக் கொடுத்த எல்லாமே டிசிப்ளின் நைட்டுக்கானதுன்னு அப்பா சொல்லுவோம். அப்பா நான் கார்டியன் நைட்டாக தான் ஆகணும், எனக்கு பிடிச்சவங்களை நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், முக்கியமாக அம்மா அப்புறம் நீங்கள் அப்பான்னு ஹீரோ சொல்லவும். உனக்கு 72 டீமன் பில்லர்ஸுமே கொல்லணும்னா அதுக்கு நீ டிசிப்ளின் நைட்டாக தான் ஆகணும்னு அப்பா சொல்லவும். ஏன் கார்டியன் நைட்டால் அவங்க கொல்ல முடியாதா, என்னால் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும்னு ஹீரோ சொல்லவும். அப்போ நான் சரி லாங் ஹோச்சன், உன்னோட அவேக்கனிங் பாயிண்ட் நான் இது வரைக்கும் உன்ட்ட சொன்னதில்ல தானே, உனக்கு ஒரு வழியா அதை தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆனால் அதை நான் தான்டா இப்போதைக்கு சீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அப்பா சொல்லிட்டு ஹீரோவோட பவர் சீல் பண்ணி வச்சிருப்பார்ல, அதை அன்லாக் பண்ணி விடுறாரு. உங்ககிட்ட 100க்கு 97 இன்னர் மனம் இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் நீ தான் சன் ஆஃப் லைட் அப்படின்னு அப்பா சொன்னா அதுக்கான அர்த்தம் என்னன்னு ஹீரோ கேட்பான். அதுக்கான அர்த்தம் உங்ககிட்ட யார்ட்டையுமே இல்லாத அளவுக்கு டேலண்ட் இருக்கு, கண்டிப்பா உன்னால 2 நைட்ஸோட ஸ்கில்லையுமே கற்றுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரியிலேயே ஃபர்ஸ்டா நீ தான் டூயல் நைட்டாக மாற முடியும். ஆனால் இதுக்கு நீ ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியிருக்கும், ஆனால் அதுக்காக நீ நிறைய சேலஞ்சஸை கடக்க வேண்டியிருக்கும், அப்படியே நிறைய கஷ்டங்களும் வரும். இது கண்டெல்லாம் நீ பயப்படுவியாக வச்சேன்னு அப்பா கேட்கவும் ஹீரோக்கு அவைக்கினி ஆகும்போது அந்த ஸ்வாட் சொன்னா அந்த வார்த்தை ஞாபகம் வருது. ஸோ அதுவுமே இதை தான் சொல்லியிருக்கும், நீ நிறைய கஷ்டத்தை பார்க்க போற, நிறைய சேலஞ்சஸ் உனக்காக காத்திருக்கு, அதுக்காக நீ பயந்துடவே கூடாது, ஏன் இதனால உன் உயிரே போலாம் அப்படின்னு சொன்னதை ஹீரோ யோசிச்சுட்டு, அப்பா நீங்களாம் சொல்றது எனக்கு சரியா புரியல, ஆனா நீங்க த்ரோன் ஆஃப் சீல் வச்சிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அப்புறமா அந்த டீமன்ஸோட பவர் அதையும் நான் எதிர்பார்க்கல, ஏன் வந்தாங்கன்னு கூட எனக்கு இது நேரம் வரைக்கும் தெரியல. ஆனா எனக்கு இந்த சிட்டி ரொம்ப பிடிக்கும், இங்க இருக்கிற ட்ரீஸ் ஃப்ளவர்ஸ் அப்படியே இங்க உள்ள மக்கள் எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஆனா டீமன்ஸுங்களால இதுக்கெல்லாம் முடிவு வருது அப்படின்னா இந்த போரை நான் முடிப்பேன், அதுலயும் நான் ஸ்ட்ராங் ஆகி எனக்கு பிடிச்ச எல்லாரையுமே நான் காப்பாத்துவேன். அப்படியே அப்பா நான் பயப்பட மாட்டேன்னு ஹீரோ சொல்லவும். கோச்சன், உனக்கு த்ரோன் ஆஃப் சீலை பத்தி தெரியுமா? த்ரோன் ஆஃப் சீல் டூம் அண்ட் ஸ்லாக்டர், இதால ஸ்ட்ராங்கான சிங்கிள் அட்டாக் யூஸ் பண்ண முடியும், அதுலயும் இது டீமன்ஸோட ரத்தத்தால செய்யப்பட்டது. அப்புறமா த்ரோன் ஆஃப் சீல் ப்ரொடெக்ஷன் அண்ட் மெர்சி, இதோட டிஃபென்ஸா அடிச்சிக்கவே முடியாது. அப்புறமா த்ரோன் ஆஃப் சீல் ஆர்டர் அண்ட் ரூல்ஸ், இதுதான் எல்லா த்ரோன் ஆஃப் சீலோட ஆர்டர் அப்புறம் ரூல், அது என்னங்கிறத டிசைட் பண்ணுது. அடுத்து த்ரோன் ஆஃப் சீல் விஸ்டம் அண்ட் ஸ்பிரிட், இதோட கண்ணுங்கள்ல இருந்து யாராலையுமே தப்பிக்க முடியாது, அதுலயும் இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒன்று. அடுத்து த்ரோன் ஆஃப் சீல் ஃபியர் அண்ட் சேட்னஸ், இந்த ஃபியர் அண்ட் சேட்னஸோட த்ரோன் ஆஃப் சீல டீமன்ஸோட அழுகையில இருக்கிற ஒரு ஏஞ்சல்னு சொல்லுவாங்க. அடுத்து த்ரோன் ஆஃப் சீல் எட்டர்னிட்டி அண்ட் கிரியேஷன், இதான் எல்லாரோட ஆரம்பம்னு சொன்னாங்க. அப்படியே இதோட பவர் என்னன்னு யாருக்குமே தெரியாது. அப்படி நான் இப்ப என்ன நம்புறேன்னா, நீ கடினமா ட்ரெயின் பண்ற மூலயமா இதுல உனக்கு ஒரு த்ரோன் ஆஃப் சீல் கிடைக்கும்னு அப்பா சொல்லவும், என்னோட த்ரோன் ஆஃப் சீலானு ஹீரோவுமே பார்ப்பான். அடுத்ததா டீமனை பத்தின ஒரு கிளாஸ். இந்த டீமனுவ இடையில 72 ஸ்ட்ராங்கஸ்ட் டீமன்ஸ் இருக்கு. ஆனா அதுங்களை ஏன் பில்லர்ஸ் சொல்றோம்னா அதுங்க கிட்ட இருக்கிற கிரீடம் தான் அதை குறிக்குது. உண்மையை சொல்லணும்னா இந்த கிரீடம் தான் அதுங்களை டீமன் லாடா மாத்துது. ஒரு டீமன் அழியும் போது அது தப்பிச்சு அதுக்கான அடுத்த ஓனரை தேடும். அப்படி அது போயிருச்சுன்னா இன்னொரு நியூ டீமன் அந்த இடத்துல பிறக்கும். அதுவே அந்த கிரீடத்தை அழிச்சிட்டோம்னா திரும்பவும் அந்த கிரீடம் உருவாகிறதுக்கு நிறைய நாட்கள் எடுக்கும். அண்ணே இந்த டீமன்ஸ்களை பத்தியும் சொல்லி இந்த எபிசோட முடிக்கிறாங்க. முக்கியமா சொல்லணும்னா இந்த எபிசோட்ல தான் இந்த த்ரோன் ஆஃப் சீலோட கதையே அடங்கி இருக்கு. உங்கள எத்தனை பேருக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கடைசியில நான் த்ரோன் ஆஃப் சீலை பத்தி கொடுத்த எக்ஸ்பிளனேஷனும் அப்புறமா டீமன்ஸ் பத்தி கொடுத்தேன் அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நம்ம ஹீரோவோட அப்பாவே 7th டீமன் பில்லரை பார்த்து பயப்படுற மாதிரி தான் இருக்கு. அதாவது அந்த டீமனை பத்தி பயப்படனாலும் நடக்கிற பிரச்சனையை பத்தி பயப்படலாம், அதாவது உயிரிழப்பை பத்தி. சோ அது நம்ம அப்பாவோட பவருக்கு ஈக்குவலான்னு கேட்டீங்கன்னா அது எனக்கே தெரியல. என்ன கேட்டீங்கன்னா த்ரோன் ஆஃப் சீலே வச்சிருந்தாலும் டாப் 5 டீமன்ஸ் கூட போட்டி போட முடியாதுன்னு சொல்லுவாங்க. இது 7வது இடத்துல இருக்கனால யோசிக்கலாம், ஒருவேளை அப்பா பவருக்கு ஈக்குவலா கூட இருக்கலாம். அப்படியே கதையில என்ன இம்பார்ட்டன்ட்னா ஹீரோவோட ஃபேமிலி இப்ப பிரிஞ்சு போய் ஹீரோ தனியா ட்ரைனிங் பண்ணும் போல. சோ இதுக்கப்புறம் தான் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத என் கூட நீங்களும் பாருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட் பாக்குறேன். அதுவும் இல்லாம இதுக்கப்புறம் கதை தாறுமாறா போகுது.